அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் தேதியை பத்தி பார்க்க போறோம். 6/15/24 தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். 6 என்றாலே சுக்கிரன், சுக்கிரன் என்றாலே சுகபமான வாழ்க்கைங்கிறாங்க. இந்த 6/15/24 பிறந்தவங்க நல்லா சுகமா இருப்பாங்க. நல்லா காஸ்ட்லியா கொடுத்தணும், காஸ்ட்லியான கார் வேணும், வீடு வேணும், நல்ல மனைவி, அழகான மனைவி வேணும், எல்லாமே காஸ்ட்லியாக தான் எதிர்பார்க்கக்கூடிய ஜாதகம். அதைத்தான் அவங்க எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க காஸ்ட்லியா வாழணும்னு உங்க மனசு நினைச்சா மட்டும் பத்தாது, உங்களுடைய எண்ணெய் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே 6ஆம் தேதியில நீங்க பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக உங்களுடைய சிக்னேச்சரை அதிர்ஷ்டமா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல உங்களுடைய திருமண தேதி அதே 6ல் வச்சுக்கலாம், சிறப்பா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா குபேர செல்வம் பெற்று ஓஹோன்னு வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுல பேர் சரியில்லை, திருமணம் சரியில்லை, கையெழுத்து சரியில்லைன்னா நான் சொல்ற பலன் கிடைக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்ட பேர் எதுல வைக்கலாம்னா அதே 6ஆம் நம்பர்ல வச்சுக்கலாம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். 6க்கு 6 நல்லா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்று செல்வந்தனா இருப்பீங்க. 6ல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, பகை எண் என்ன? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 6, 15, 6, 5 இது 2 அதிர்ஷ்ட எண். பகை அப்படிங்கும் போது 3, 4. அதிர்ஷ்டமான தேதி 6, 15, 24, 5, 14, 23 இதெல்லாம் அதிர்ஷ்டம். அதே மாதிரி பகையான தேதி என்னன்னா 3, 21, 12, 30. அதே மாதிரி 4, 13, 22, 31 இது பகை. இது சுபகாரியம் அந்த இதுல செய்யக்கூடாது. உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் நல்ல கிரீன் கலர், எல்லாமே கிரீனாவே வச்சுக்கலாம். உடைகள், ட்ரெஸ்ஸு, அப்புறம் நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே கிரீன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். அப்புறம் ஆகாத கலர் அப்படிங்கும்போது கருப்பு அவாய்ட் பண்ணிடுங்க, பாக்கியெல்லாம் உங்களுக்கு ஓகே. அதிர்ஷ்ட கல் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்கு, அதுக்கு பேர் மரகத பச்சை. அதை நீங்க தங்கத்துல மோதிரம் செய்து மோதிர விரல்ல போட்டுக்கோங்க, சிறப்பா இருக்கும். நல்ல சுக்கிரன் ஆதிக்கம், கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. பெண் தெய்வங்கள் அனைத்தையுமே நீங்க கும்பிடலாம். அதுல மகாலட்சுமி ரொம்ப முக்கியமா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி போய் வணங்க. என்றும் ஆண் பெண் இருவருமே கோடீஸ்வரலா வாழலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அதிர்ஷ்டம். அதே மாதிரி சாட்டர்டே, சனிக்கிழமை சுபகாரியம் செய்யாதையே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 4, 5, 6, 8, 9 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனா பகை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3ஆம் தேதி சுத்தமா ஆகாது. உங்களுக்கு 3ஆம் தேதி பிறந்தவங்க 3, 4 இந்த தேதி ஆகாது. இந்த தேதியில பிறந்தவங்க உங்களுக்கு பகையா இருக்கும், பார்த்துக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான வேலை அப்படின்னு சொல்ல போனா உங்களுக்கு கலை, அதாவது காஸ்ட்லியான, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை விற்பனை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நகைக்கடை. அப்ப பெண்கள் விரும்பக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், இந்த மாதிரி தொழில். அப்புறம் வைர வியாபாரம், தங்க வியாபாரம், துணிக்கடை, இத மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் விற்பனை, உற்பத்தி, இது சம்பந்தப்பட்ட துறையில நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சிறப்பா இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் தேதி பற்றி அடுத்த பதிவு வருகிறது. அது வரைக்கும் காத்திருங்கள். வாழ்க வளமுடன்.